ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். அதற்குள்ளாக வெள்ளிக்கிழமைக்கு வந்துவிட்டோம். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாயும் மன ரம்யமாயும் இருக்க தேவனாகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. எல்லாரும் தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு சபைக்கும் ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் சமூகத்திற்கும் விடுதலை மாத்திரமல்ல, நம்மை இந்த உலகத்துக்கு, இருட்டான உலகத்திற்கு வெளிச்சமாய் பாதுகாத்துக் கொள்வாராக. இன்றைய தினத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், நான் சொல்லுகிறது போல, அடிக்கடி சொல்கிறது போல, சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமான சகோதரரே, வாஞ்சையான சகோதரரே, எனக்கு சந்தோஷமானவர்களே, எனக்கு கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபை பார்த்து, தான் உருவாக்கின சபையில் வளர்கிற ஆத்துமாக்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள், பிரியமானவர்கள், சகோதரர்கள், சந்தோஷங்கள், என்னுடைய கிரீடமானவர்கள், எனக்கு பிரியமானவர்களே. அது சொல்லி இதெல்லாம் உங்களுக்குள்ள வழி நடத்தினது கர்த்தர், அவருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களை இந்த பதவிக்கு நேராய் வழி நடத்தினார் அல்லவா, அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருங்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? ஊழியனுக்கு பிரியமான ஜனங்கள், சகோதரர், ஊழியக்காரனின் சந்தோஷம், ஊழியக்காரனின் கிரீடம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள், அவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் நிறைய காரியங்களை குறித்து அப்பப்போ கவலைப்படுறீங்க, எங்கிட்டையும் வந்து சொல்றீங்க, ஊராட்டெல்லாம் போய் சொல்றீங்க. ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க. 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எஸ், there are too many difficult situations in your life. வாழ்க்கையில சகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஏராளம் காரியங்கள் உங்களுக்கு நேராக மோதி அடிக்கிறது. ஆனா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. முழங்கால மடக்குங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேவனாய் கர்த்தாவே, என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று அவரிடத்துல சொல்லுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது சொல்லிட்டோம்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது, எப்பொழுது? ஊராட்டெல்லாம் போய் நம்முடைய கதை சொல்லி அழும்போது இல்ல, கர்த்தரை நோக்கி முறையிட்டு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட, ஆண்டவரே இந்த வழியாக சென்றிருக்கிற ஸ்தோத்திரம், ஆனா இதை உமக்கு தெரியப்படுத்துறேன் ஆண்டவரே என்று சொல்லி தெரியப்படுத்திட்டீங்களானா, வசனம் என்ன சொல்லியிருக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம்ன்றதான் ரொம்ப விலையேறப்பட்ட ஒன்று. காசு கொடுத்தா கிடைக்க மாட்டேங்குது, பணம் கொடுத்தா கிடைக்க மாட்டேங்குது, நமக்குள்ள ஆஸ்தி எல்லாம் கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எப்போ கிடைக்கும்? எல்லாவற்றை கொடுத்து ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பீஸ் தட் பாசத் அண்டர். விளங்கி கொள்ள முடிய மாட்டேங்குது. எப்படிடா அந்த சமாதானம் எனக்குள்ள வந்துச்சு? இப்படி இருக்கே என்னுடைய வாழ்க்கை, இதுல எப்படி விட சமாதானமா இருக்க முடியும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் இந்த சமாதானம் இன்றி தவித்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்கதான வழியிலே அவர்களை நடத்தி இருக்கிறீரே. பிரியமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே, வாஞ்சியும் கிரீடமானவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உம்மிடத்தில் வந்து கேட்கும்போது நீ சொன்னபடியே லாபத்துக்கு மேலான தேவ சமாதானத்தினாலே அவர்களை நிரப்பீராக. நீர் அதை செய்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாயிருப்பதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்ட வசனத்தின்படியே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காப்பதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்வதாக. God bless you abundantly again and again and again and again. Amen.